Hi everyone. So 10th, 11th, 12th final instruction பார்க்க போகிறோம். Last 29 days, actually 30 days கிடையாது, 29 days for 11th and 12th. Last 58 days approximately for 10th day. 10th வந்து அந்த ப்ராக்டிக்கலு அந்த லாஸ்ட் 2 நாள் தமிழ் படிக்கிறதுக்கு அதெல்லாம் சேர்த்தாமல் 58 டேஸ் இருக்குதுன்னு நான் கணக்கு போட்டிருக்கேன். இந்த 58 நாள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் 10th நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. 11th 12th ஃபைனலாக 29 நாள் இருக்குது. அந்த 29 நாள் பிக் மூமெண்ட்டாக இருக்க போகுது. அந்த 29 நாள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நல்ல மார்க்காக அது கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படி செக் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். நான் வந்து இது கடைசியில் போடலாம் தான் நினச்சேன், பட் இப்போவே நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறதான் நான் இங்கே வந்து வீடியோ போடுறதுக்கான காரணம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க, 10th இருந்தாலும் சரி, 11th 12th இருந்தாலும் சரி, கரியர் கைடன்ஸ் எல்லாமே வரும். யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வருமாமாங்க, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன மேட்டர்னா, நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லி வந்து ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபுட் இன்டேக். இது வந்து நீங்கள் வெளியே சாப்பிட்றதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன், எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? நான் போகிறேன் ரோட்டுக்கு போகும்போது இந்த ஸ்கூல் விட்டோன்னே 10th 11th 12th ஆக்சுவலாக எல்லா ஸ்கூல் பசங்களும் தான், எல்லா ஸ்டாண்டர்ட் பசங்களும் தான். 10th 11th 12th எஸ்பெஷலி நிறைய மாணவர்கள் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்த உடனே பானிபூரி சாப்பிட்றது, பேல்பூரி சாப்பிட்றது, காளான் சாப்பிட்றது, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது அது பார்க்குறேன் அப்படி கூட்டமாக. ஸோ அது வேண்டாமே, அவாய்ட் பண்ணுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய படிப்பு திறனும் கம்மியாக இருக்கான வாய்ப்பு. படிப்பு கம்மியாகாது, அதாவது நம்ம கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாது. தூக்கம் தள்ளும், அப்படியே வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். நம்மளால் ஒரு நைட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்க முடியாது, காலையில் எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டோம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஃபுட் இன்டேக் வந்து உங்கள் வீட்டிலே சாப்பிடுங்க. இந்த ஒரு 30 நாளாவது கரெக்டாக கடைப்பிடிங்க. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் ஷார்ப்பாக இருங்க, சரிங்களா? ஸ்லீப்பு கரெக்டாக தூங்கி எழுந்திரிங்க. ஒரு 6 to 7 ஹவர்ஸாக தூங்க. 8 ஹவர்ஸ் தூங்கலாம், பட் 8 ஹவர்ஸ் நமக்கு டைம் இப்போ கிடைக்கிறது இல்லை, எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கெலாம் இருக்கிறனால. நீங்கள் வந்து 10 o'clock மேலே நீங்கள் வந்து ஒரு 10:30 பெட்டுக்கு போயிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4:30 நீங்கள் எந்திரிச்சாகும். ஒரு 6 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் நல்லா தூங்கினா தான் நல்லா படித்தது மண்டையில் ஏறும். 8 ஹவர்ஸ் தூங்கணும். நான் தப்பாக 6 ஹவர்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் டைம் இல்லாதனால தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெட் டைம் வந்து 10:30 தூங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 எந்திரிச்சிடும், அவ்வளோதான். வாட்டர் டெய்லியுமே தண்ணி குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு 2 லிட்டர் குடிக்க சொல்கிறேன். 3 லிட்டர் ஆக்சுவலாக கொடுக்கணும். நம்ம ஒரு 2 லிட்டராவது குடிக்கலாம் அட்லீஸ்ட்டு. நீங்கள் சாயங்காலம் வந்த உடனே 2 லிட்டர் குடிச்சிங்கன்னா அது செட் ஆகாது, அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும். நான் சொல்கிறது ஸ்கூலுக்கு போகிறப்போ 1 லிட்டர் கொண்டு போங்க. ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 1/2 லிட்டர் ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அப்புறம் நைட் ஒரு 1/2 லிட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 லிட்டர்ஸுங்கிறது ரவுண்ட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும். ஸ்கூல் இல்லை அப்படி பிரச்சனை இல்லைன்னா வீட்டில் பக்கத்துலேயே தண்ணி வச்சு படிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சுடு தண்ணியே யூஸ் பண்ணுங்கள், பச்சை தண்ணி அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு தான், கிளைமேட் சரியில்லை, அதனால் பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபோனு, டிவி, ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் நமக்குன்னு தொந்தரவுக்குன்னு என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு கரெக்டாக படிக்கிறதுக்கான மோடுக்கு வந்துடுங்க. இந்த 29 நாள் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்பேன். இந்த 29 நாள் நமக்காக படிக்கணும்னு சொல்லி, நம்மளோட லைஃபுக்காக படிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் தியாகம் பண்ணி, நீங்கள் விட்டுருங்க. உங்கள் வயசுக்கு அதை விட முடியாது. சில டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்கணுன்னா பார்த்து தான் ஆகணும், ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு தான் ஆகணும், நான் வந்து கேமில் அடிக்டாக இருக்கேன், இதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் வந்து அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு உங்கள் வேலை என்னமோ அது பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலே இந்த 29 நாள் ரொம்ப முக்கியம். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டைமை கடத்தாமல் படிங்க, உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக வந்து சேரும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. டெய்லி 8 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி ஆகிற மாதிரி பாருங்கள். இது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நேற்று கூட +2 வீடியோ போட்டிருந்தேன். +2 11th 10th தனித்தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். 12th வந்து நான் தனியாக வீடியோ போட்டேன் நேற்று, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஒரு 550+ எப்படி எடுக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும். 11th வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். 10th போன வாரம் தான் போட்டேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எதுக்கும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. எப்படி வந்து லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறது, என்னெல்லாம் போர்ஷன்ஸ் முடிக்கணுங்கிறது நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி 8 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8 to 9 ஹவர்ஸ் படித்தே ஆகணும். லீவ் இருந்தால். லீவ் இல்லை அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸ். லீவ் இல்லைன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், காலையில் ஒரு 2.5 மணி நேரம், அந்த மாதிரி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி பாருங்கள்.
பட் சத்தியமாக சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால் டைம் பத்தாதுங்கிறது எனக்கு புரியுது. ரிவிஷன் எக்ஸாம் நெருக்கடி வேறு. ரிவிஷன் எக்ஸாம் நான் கண்டுக்க வேணான்னு சொல்லலை. ரிவிஷன் எக்ஸாம் உங்களால் முடிஞ்சால் போய் எழுதுங்க. இல்லைனா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணி நல்லா படிங்க. ரிவிஷன் எக்ஸாம் நல்லா படித்து தான் போய் எழுதுங்க. படிக்கலையா பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்களா? எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டால் என்னெல்லாம் அப்படின்னா, இங்கு பென் பப்ளிக்குன்னு ஒரு பேனா வாங்கி 2 பேனா வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கேட்ரிட்ஜ் பேனாவாக ஒரு 60 ரூபா 70 ரூபா மேலே இருக்க நல்ல ஒரு பேனாவாக வாங்கி வச்சுக்கோங்க. கேட்ரிட்ஜ் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஹீரோ பேனா விட. ஸோ எது பெட்டர்னு பார்த்து நல்லபடியாக ஒரு ஷார்ப்பான ஒரு நிப் இருக்கிற மாதிரி பேனாவாக நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்நேரம் வாங்கி எழுத ஆரம்பிச்சிருக்கணும். ஆக்சுவலாக வாங்கலைன்னா இப்போயே ரெடி பண்ணிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் பென்சிலு 0.7 பென்சில். என்ன பென்சில் யூஸ் பண்ணுறீங்க? 0.7 பென்சில் யூஸ் பண்ணுங்கள். 0.7 டிப் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். டயக்ராமுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வரைஞ்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். 0.5 வாங்கினீங்கன்னா உடஞ்சிரும். பென்சில் ஹெச்பி பென்சில், அப்சரா பென்சில்லாம் வேண்டாம். 0.7 டிப் பென்சில். ஸ்கேலு சின்ன ஸ்கேல் வாங்கிக்கோங்க. பெரிய ஸ்கேல் லாங் சைஸ் ஸ்கேல் வேண்டாம். ஸ்டீல் ஸ்கேல் வேண்டாம். சின்ன ஸ்கேலு, கண்ணாடிக்கு ஸ்கேலு. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற கேம்லினில் நல்ல ஒரு ஸ்கேலாக வாங்க, சின்ன ஸ்கேலு. அப்புறம் ப்ரோ சர்க்கிள் வாங்கிக்கோங்க. ப்ரோ சர்க்கிள்னால் வட்டமாக இருக்கும், அது வந்து நம்ம வட்டம் போகிறதுக்கு உதவும். சரிங்களா? ப்ரோ சர்க்கிள் வாங்கிக்கோங்க. 0.7. அப்புறம் ரப்பர் வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான ரப்பர் வாங்கிக்கோங்க. ஒயிட் ரப்பர். இங்க் ரப்பர் வேண்டாம், தேவை கிடையாது, யூஸ் பண்ணவும் வேண்டாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஒயிட் ரப்பர் மட்டும், பெலிக்கன்லாம் தேவையே கிடையாது. ஓகேவா? இங்க் பென் மட்டும் 2 வாங்கிக்கோங்க. ஒரு பால் பாயிண்ட் பென் வந்து நீங்கள் அது எக்ஸாம் டைம் வச்சுக்கோங்க கையில். இவ்வளவுதாங்க, வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு பேனா தான் யூஸ் பண்ணணும், ஒரே ஒரு இங்க்கு தானே யூஸ் பண்ணணும் பப்ளிக்கு. ஸோ அப்போது நீங்கள் வந்து 2 ஒரே ஒரு பேனா ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏன்னா இப்போ பிளாக்னா பிளாக்கில் தான் எழுதணும், ப்ளூனா ப்ளூவில் தான் எழுதணும். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லோரும் ப்ளூவில் தான் எழுதுவீங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு இங்க்கு பேனாவை நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். ரெடியாக வைக்கலைன்னா ரெடியாகி வச்சுருங்க. எவ்வளோ பேர்த்துக்கு எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருச்சு? முக்கியமாக 10th வந்திருக்காது, 11th 12th எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். இந்நேரம் வந்திருந்தால் ஒரு சில மாணவர்களுக்கு வந்திருக்கு, எனக்கே என் பசங்களுக்கு சில மாணவர்களுக்கு வந்துருச்சு. வந்தால் உடனடியாக போய் கோவிலில் அந்த நம்பரை கொடுத்து பூஜை பண்ணி நல்லபடியாக எழுதணும்னு சொல்லி ப்ரே பண்ணுங்கள். சார் இதெல்லாம் ஒரு விஷயமாங்க சார் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. நீங்கள் வந்து அது பூஜை பண்ணுறதுன்னு எதுக்குன்னா ஒரு நம்பிக்கைக்காக, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டி மைண்டோடு இருக்கணும், நம்பிக்கைக்காக. சரிங்களா? எல்லாம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணிடுங்க. பேனாவையும் ஒரு பூஜை போட்டிருங்க. சரிங்களா? இதை நான் வந்து ஒரு அக்கறை எடுத்து உங்களோட சாரா ஒரு சாரா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வீடியோ பார்க்குறீங்க, இது ஒரு அக்கறை எடுத்து பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரலைன்னா வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா இன்னி 2 வாரம் கழிஞ்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, February 7. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஒரு சிலருக்கு வந்துருச்சு. வந்தவங்க எனக்கு அனுப்பலாம் வேண்டாம், நீங்கள் வந்து அது நல்லபடியாக ஆண்டவனுக்கு போய் பூஜை பண்ணி நல்லபடியாக இருக்கணும், அமையணும், இது ஒரு லக்கி நம்பராக இருக்கணும், நல்ல மார்க் வரணும், நல்ல ரிசல்ட் வரணும்னு வேண்டிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 30 நாளில் நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறது 10th 11th 12th நான் வீடியோ போட்டுட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் டெய்லியுமே மஸ்ட்டு ஒரு ஷெடியூல் போடுறது நல்லது. ஒரு ஷெடியூலுங்கிறது நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, காலையில் வந்து 5 o'clock 4:30 5 o'clock எந்திரிச்சணும். நீங்கள் 5 to 7 மஸ்ட்டு படிக்கணும், லீவ் இருக்கோ இல்லையோ. அடுத்தது 8 to 10, அடுத்தது வந்து ஒரு 11 to 1, அப்புறம் ஒரு 4 to 6, அப்புறம் 6:30 to 9. ஓகேவா? 8:30க்குள்ளே டின்னர் முடிச்சுருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் 2 hours வருது, இதில் ஒரு 2 hours வருது, 4 hours, இதில் வந்து ஒரு 2 hours வருது, 6 hours, இதில் ஒரு 2 hours வருது, 8 hours, இதில் வந்து ஒரு 3 hours வருது, கிட்டத்தட்ட 11 hours வருது. சரிங்களா? 11 hours 10:30 hours வருது. இதில் பிரேக்கெல்லாம் நடுவில் நீங்கள் எடுத்தது போக ஏதாவது நீங்கள் பிரேக் எடுக்கணும். ஆல்ரெடி நான் பிரேக்கு கேப் விட்ருக்கேன், இருந்தாலும் நீங்கள் படிக்கும்போது ஏதாவது பிரேக் எடுத்தது போக கட்டாயமாக 9 hours ஆகுது நீங்கள் படிக்கிற மாதிரி பாருங்கள். லீவ் இருந்தால் நான் எப்படி பிரிச்சுக்கணும்னு சொல்லி மேக்ஸ் மஸ்ட்டு நான் நேற்றே சொல்லிட்டேன் 12th வீடியோவில். மேக்ஸ் மஸ்ட்டு 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் சரி, காலையில் செஷன் எப்போவுமே மேக்ஸ் வச்சுக்கோங்க. 2 செஷன் மேக்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த 2 செக்ஷன் வந்து நீங்கள் வந்து அடுத்த 3 செஷன் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் படிங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி படிங்க, அந்த மாதிரி படிங்க. இதுவே 10th இருந்தீங்கன்னா சயின்ஸு சோஷியலாக வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழ் வந்து நம்ம படிச்சுக்கலாம். தமிழ் வந்து வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து தமிழ் 10th படிச்சுக்கோங்க. 11th 12th பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து பயாலஜி படிக்கிற மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக பயாலஜி கிடையாது, இந்த டைமிங்கில் மட்டும் பயாலஜி படிங்க. இதில் மேக்ஸுக்கு பதிலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிங்க. நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் மேக்ஸ் படிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை சார் எனக்கு சாட்டர்டேவும் மேக்ஸ் இருக்கட்டும்னா மேக்ஸ் படிங்க. ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மேக்ஸ் படிச்சுட்டு இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல பயாலஜி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மேக்ஸை விட்டுட்டு இந்த 5 to 7 8 to 10 பயாலஜி படிங்க. பக்காவாக உங்களுக்கு வந்து டைம் செட் ஆகிரும். ஒரு 6 to 8 hours படிக்கிற மாதிரி, அதாவது ஒரு 3 நாள் சேர்த்து ஒரு 8 hours 9 hours படிக்கிற மாதிரி உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஏன்னா பயாலஜிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் 10 லெசன் முடிச்சு வைக்கிறது நல்லது. அந்த 10 லெசன் எந்த லெசன் வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு 10 லெசன் சொல்ல விரும்பல, நீங்கள் எந்த 10 லெசன் வேணாலும் முடிச்சுக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது. நீங்கள் மேக்ஸ் எப்போல்லாம் போட்டு பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களால் போய் எக்ஸாமில் நல்லா எழுத முடியும். இதுக்கு நடுவில் டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. டெஸ்ட்டு மஸ்ட்டு. சரிங்களா? ஒரு டெஸ்ட் பேட்சில் போய் சேருங்க. இல்லை அப்படின்னா டெஸ்ட்டு நான் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன், எந்த அளவுக்கு அது உண்மைத்தன்மையாக நீங்கள் வந்து எழுதுவீங்கன்னு தெரியல, அதனால தான் நான் வைக்கலை. ஸோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போய் பணம் கட்டி சேருங்க. இல்லையா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக வந்து ஓனாக க்ரியேட்டாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எழுதுங்க. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக நீங்கள் வீட்டில் உட்காந்து எழுதுறீங்கன்னு தெரியாது. சார் ரிவிஷன் எக்ஸாமே நாங்கள் போய் எழுதலாம். ரிவிஷன் எக்ஸாமுக்கு தான் டைம் இல்லாதனால, நீங்கள் ஒரு நாள் டைம் இல்லாதனால வேறு சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட் எழுதுனாலது. இப்போ ஆனால் டைம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்டாவது எழுதி பார்க்குறது நல்லது, ஒரு ப்ராக்டிஸ்க்காக. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாருமே கேட்குறதே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் போய் ஃபியர் ஆகிடக்கூடாது. அது தெரியல, அது தெரியல, இது தெரியலன்னு ஃபியர் ஆகிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பயாலஜி, கம்ப்யூட்டருமே நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 நாள் வச்சுக்கோங்க. 10th இருந்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தமிழ். இங்கிலீஷ் இப்போதைக்கு யாரும் வேணாம். இங்கிலீஷ் நீங்கள் எக்ஸாம் டைம் பார்த்தா போதும். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் மார்ச்சில் பார்த்தா போதும் இங்கிலீஷு. 11th 12th இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்க்கணுன்னா ஏதோ ஒரு சண்டே டைமில் ஒரு 1 hour 2 hour வந்து வே டு சக்ஸஸ் கைடு எடுத்து 1 marks இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில் படிக்கலாம் படிங்க. கிராமர் பார்ட் எதாவது பார்க்கணும் பாருங்கள், ஏதாவது இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ மித்தபடி எல்லா நாளுமே மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கட் ஆஃப். நான் இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ எனிவே இது எல்லாமே நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். பட் எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெடினா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருங்க. கட்டாயமாக அந்த நம்பர் லக்கி நம்பராக இருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கு பென்னு, 0.7 பென்சிலு, ஸ்கேலு, ரப்பரு, ப்ரோ சர்க்கிளு எல்லாமே வாங்கி வச்சுருங்க. சரிங்களா? எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. பக்காவாக எல்லாமே ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டிலே வச்சுக்கோங்க. சரிங்களா? எங்கேயும் கொண்டு போய் தொலைச்சிடாதீங்க. ஆனால் பப்ளிக் பென் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி எழுதுறது அப்படியே எழுதிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கடைசி நிமிஷத்தில் புது பேனாக வாங்கி எழுதிங்கன்னா அது ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி மாறுமாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ எனிவே இதை நான் சொல்லணும்னு நினச்ச ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் 10th 11th 12th இது ஒரு பாசிட்டிவிட்டி உண்டாக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய லைஃபுக்கு இந்த மார்க் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இந்த 29 days வந்து நீங்கள் வீணாக்காமல் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடியுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னுமே எனக்கு உடம்பு சரியாகலை, அதனால தான் டோன் ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் கத்தி பேச முடியல. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்.